ஹாய்களா வணக்கம். எப்படி இருக்கீங்க? சப்ஸ்கிரைபர் யாரும் நான் இன்றைக்கு வந்து வெளியில் எங்கேயும் போகலை சொன்னேன். எனக்கு வந்து இன்றைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு எனக்கு ஃபீவர் பிரச்சனை. நான் இந்த வருடம் போகலை. நான் வந்து இந்த சரிகமப்பா ஷோ எல்லாம் நான் பார்க்குறேன். நான் நல்லா இருக்கேன். எங்கட போன சீசனில் வந்து கில்மிஷா ஜாழ்ப்பாணத்துலேருந்து ஜெயித்தாங்க. அதே மாதிரி இந்த முறை விஜயலோசன் இந்திரஜித் வந்து இப்போ வெளியேற்றப்பட்டிருக்கேன். அவரோட பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆரம்பத்தில் அவர் அந்த நந்தாயின் நிலா அது பாடும் பொழுது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நம்ம தேடி தேடி பார்க்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி விஜயலோசன் இப்போ கடைசியாக இதாக வந்து ஒரு சான்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. நல்லது. இன்னும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க இன்னும் ஜெயிச்சு நம்ம நாட்டிலேருந்து ஒரு ஆக்கள் போயிட்டு கில்மிஷாவை ஜெயிக்கிற நேரம் நம்ம நாட்டுக்கு அது ஒரு பெருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி தாக்கள் ஜெயிக்கும் பொழுதும் அது எங்களுக்கு ஒரு எங்களையும் ஒரு ஊக்கப்படுத்துது. அது எங்களுக்கும் ஒரு பெருமையாக இருக்குது. மற்றபடி என்னென்னு சொன்னால், அதனால் ஜெயித்தவன் ஜெயிச்சிட்டான். கீழே போய்கொண்டிருக்கிறவனும் தோற்று போகிறவனையும் தூக்கி வர்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து அவங்களையும் சப்போர்ட் பண்ணணும். நான் கூட வந்து பெரிய ஜெயிச்சிட்டேன். நான் வந்து எல்லாத்துலேயும் இன்னொரு டென்னில் இல்லை. நானே தோல்வியை கண்டு 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 கடைசியாக 7ஆம் கட்டத்தில் சில காரியங்களை நான் விட்டுட்டேன். என்னால் முடியலை ஒரு கட்டத்துக்கு. அது நம்மளை யாரும் தேற்றவும் இல்லை. நமக்கு யாரும் வந்து கை கொடுத்து தூக்கி போகிறதுக்கும் எதுவுமே இல்லை. அதனால் முடிஞ்ச அளவு போராடி பார்த்தேன். முயற்சி செஞ்சால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடினேன். இயலாது. யாருமே இதை செய்யலை, விட்டுட்டேன். இந்த யூடியூப் சேனல் கூட அப்படி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து எல்லா வீடியோவும் போடுவேன். ஒருத்தர் வந்து ஆனால் பார்க்க மாட்டாங்க. இவன் யாரா பெரிய பாட்டுக்காரனை வண்ட சேனல்லாம் என்னங்க பார்க்கணும், இவர் பாடுவாரான், இவர் பார்ப்பாரான், அந்த மாதிரி சில பேர் யோசிக்கலாம். ஆனால் இருந்தாலும் பிரச்சனை இல்லை தான். அவங்களோட மனப்பான்மையில் அப்படி இருக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு பிடிச்சது வந்து பாட்டு தான். நான் அதுக்காக வந்து நமக்கு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும் அப்படின்லாம் இல்லை. பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காட்டி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் இந்த சேனலில், அதாவது எனக்கு சேனலில் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குங்களோ அவ்வளோ பேருக்கு நான் என்னால் செய்ய முடிஞ்ச எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். அவங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு போதும். மற்றபடி நான் எந்த ஒரு இதுவும் நான் வந்து ஆசைப்பட்டதே கிடையாது. நல்லா இதை என்ன செஞ்சாலும் நான் அதை வந்து எப்போவுமே முழு மனசோட செய்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு என்ன கொமெண்ட்ஸில் நீங்கள் போட்ட இதை நீங்கள் எனக்கு சொன்னால் நான் கட்டாயம் அது உங்களுக்காக நான் செய்ய பார்ப்பேன். அந்த ஒரு இது எனக்கு இருக்குது. அதனால் வந்து இன்னும் என்ன நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். அந்த சேனலை வந்து நீங்கள் பாருங்கள். பிடிச்ச விஷயங்கள் இருந்தால் அதை எனக்கு கொமெண்ட்ஸில் தெரியுங்க. பிடிக்காத விஷயமா இருந்தாலும் அதே எனக்கு போடுங்க. யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. நான் பாடுறதா இல்லாட்டி என்ன செய்கிறது இதெல்லாம் சரி வரையிலையா அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு அதை கொமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. மற்றபடி இன்றைக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன். நீங்கள் இன்னும் பார்த்து ஷேர் பண்ணி செஞ்சு அதே மாதிரி தான் எல்லாருமே நம்ம வந்து கீழே போகிறவங்க தோற்றவங்க யாவரையும் நாங்கள் முன்னேற்றி விடுவோம். அப்போ அந்த ஒரு வழியை நாங்கள் மாறுவோம். அதனால் இந்த இதை பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நானும் நீங்கள் என்னோட கதைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒன்றுமே எனக்கு கொமெண்ட்ஸில் ஒன்றுமே சொல்லாமல் லைக் ஒன்றுமே போடாமல் போகும்போது எனக்கும் அது ஒரு மாதிரி கிடக்குது. நம்ம செய்கிறது சரியா, நம்ம அப்போ நான் பாடுறது எனக்கு மற்றவங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகலையா அப்படின்ற மாதிரி ஒரு மனம் வந்துருக்கு. ப்ளீஸ் என்னை பார்த்து கொமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எதுனாலும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். இந்த பாட்டை நீங்கள் கேளுங்க, கேட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம், பாய்.
ரோஜாக்கள் பூக்கின்றன, ஒரு நாள் உன்னை காணாவிடு, எங்கே உன் நண்பன்று கேட்கின்றன, நீ வந்தால் மறுகணம் விடியும் என்பானமே. மழையினில் நினைகையில் எனக்கு காய்ச்சல் வரும், வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். ஊடல்கள் தான் ரெண்டு, உணர்வுகள் ஒன்று. ரோஜா 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 கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பணிவிடும் இரவுகளாயிரம். இடர்வழி எதற்கு சொல் நமக்கு, உன்னானம் ஒரு முறை விடுமுறை எடுத்தாள். என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாத வங்கக்கடல், என்னை இயங்கக்கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குழல். நீரத்தால் நினைவிலி கரைகளும் நீங்குமே, விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே. எனக்கு நீ உனை தர எதுக்கு ஆராய்ச்சியே, உனை விட வேறு நினைவுகள் ஏது. ரோஜா 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 ரோஜா. நன்றி, வணக்கம்.